ஹாய்ங்க. இந்த வீடு தான் இப்போ நாங்கள் கட்டிகிட்ருக்க வீடு. இதை சுற்றி வந்து லொக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? இருங்க உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, அழகாக இருக்கா? இப்போ தான் இதில் வந்து தர்பூசணி விளைச்சிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல இதே மாதிரி தான் இருந்துச்சு, இப்போ ஃப்ளாட் போட்டாங்க. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா எங்கேயுமே அந்த மாதிரி வயல் பசுமையாக இருந்திருந்தா ரொம்ப அழகாக இருந்திருக்கும்ல. தர்பூசணி எல்லாம் விட்டுருக்கு இப்போ தான் நிறைய அங்கங்கே. தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு மாதத்தில் வந்து இது எடுத்துருவாங்க. வீடு வந்து எல்லாராலையும் சாதாரணமாக கட்டிட முடியாது. பணம் இருக்கிறவங்களுக்கு, இடம் இருக்கிறவங்களுக்கு அது வந்து சாதாரண விஷயம். பட் நம்மளை மாதிரி நடுத்தரத்தில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுவும் இப்போ நாங்கள் கட்டிகிட்ருக்க வீடு வந்து ஒரு சாதாரணமாக தொடங்கலை. இன்னும் சொல்ல போனோன்னா இது வந்து ஒரு உயிரோட மறு உருவமாக தான் இதை வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா என் அண்ணன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அவனுக்கு வந்து வீடு கட்டணும், நம்ம சொந்தமாக வந்து ஒரு வீடு கட்டணுன்னு ரொம்ப ஆசை. பட் அவன் இப்போ இல்லை. ஆனால் அவன் இறந்து அவனுக்கு வந்து கிளைம் பண்ண பணத்தில் தான் இந்த இடமே வாங்கி இப்போ வந்து வீடு கட்டிட்டோம். பட் இதை பார்க்குறதுக்கு அவன் இல்லை. சரி விடுங்க. இப்போது நான் வந்து ஒரு வீடியோவில் சப்பாத்தி கல்லி காமிச்சிருப்பேன்ல, 2 வீடியோ போட்டிருப்பேன். சப்பாத்தி கல்லி வந்து நாங்கள் தேடிட்டு போகிற ஒரு வீடியோ. அப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக எங்கள் மாமா பையன் பறிச்சுட்டு வந்து கொடுத்தான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் இங்கே தான் தேடிட்டு வருவோம். அது ஒரு சப்பாத்தி கல்லி இருக்கா, அங்கே வந்து பழுத்து இருக்கா இல்லை காய் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவோம். இன்னும் சின்ன வயசில் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே நிறைய மரம்லாம் இருக்கும் இந்த பாறைக்கு நடுவில். அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்களா இல்லை நான் சின்ன பொண்ணாக இருந்ததுனால குட்டி செடி கூட பெருசாக தெரிஞ்சிச்சு என்னன்னு தெரியல. இப்போ ஆனால் ரொம்ப வெறிச்சோடின மாதிரி இருக்குது. பூத்துருக்கு இப்போ தான். பழம் இருக்குது, பார்த்துட்டேன். சப்பாத்தி கல்லி பழம் இருக்குது. பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், பழம் ஒன்று இருக்குது. இதை வந்து பார்த்து பறிக்கணும். முள் அது வந்து கையில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான். அப்பா, பறிச்சாச்சு. சூப்பரா. இதை வந்து இப்படி கல் மேலே வச்சுட்டு போய்டுவோம், வரும்போது எடுத்துக்கலாம். ஒன்று தான் இருக்கா? இருக்கான்னு பார்ப்போம். இன்னொன்று இருக்குது, இதோ இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஃபைனலாக 2 பழம் நம்ம பறிச்சாச்சா. இது வந்து முள் இல்லாமல் தேய்ச்சிட்ருக்கா தங்கச்சி கவினுக்கு. கவின் குட்டி, சப்பாத்தி களி சாப்பிட்றியா? எப்படி இருக்கும் அது? ஜில்லுன்னு இருக்குமா? புளிக்குமா தித்திக்குமா? புளிக்கும். கரெக்டு. ரொம்ப பழுத்தாதான் இனிக்கும். இன்னொன்று இருக்கா பார்ப்போமா? அங்கேயே ஒரு முள் வராத. வேணாம் சாமி, இந்த முள்ளெலாம் தள்ள முடியாது. அவ்வளோதான். ஆல்ரெடி பழம் பழுத்து கீழே கொட்டிகிட்ருக்கு. அவங்க அந்த 2 சப்பாத்தி கல்லியும் பழத்தை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்காங்க. கவின் வந்து இங்கே வந்துட்டானா அவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் விளையாடுறதுக்கு. கிரவுண்டு நல்லா இருக்குல்ல. இப்போ அங்கே வந்து இன்னும் இங்கே பாருங்கள், தெரியுதா? ஒரு 4-5 வந்து சப்பாத்தி கல்லி செடி இருக்குது. அங்கே இன்னும் கொஞ்சம் பழம் இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். நல்லா டைம் பாஸ் ஆகுங்க இங்கே வந்துட்டா. மாடி மேலே போயிட்டு நின்னா இந்த ரோடு, பஸ்ஸு, லாரி எல்லாம் போயிட்டு வரதை பார்த்தாலே டைம் பாஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த செடியில் வந்து இல்லை, இப்போ தான் பூ விட்டுருக்கு. அடுத்த செடியில் பார்ப்போம்.
இதுலேயும் இப்போ தான் நிறைய பூ பிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல்ரெடி குட்டி பசங்க எல்லாம் ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்க. நேற்று வந்து எங்கள் மாமா பையன் கண்மணியம்மா ஒரு கவர் கொடுமா, நான் வந்து சப்பாத்தி களி பறிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டான். பசங்க ரவுண்ட்ஸில் இருக்காங்க, லீவ் விட்டாங்க இல்லையா, எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு சிலருக்கு தான் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் இருக்க வாய்ப்பில்லை பழங்கள். இதுலேயும் இல்லை. அங்கே ஒரு செடி இருக்குது, அங்கே போயிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். எல்லாமே காய் தாங்க, இன்னும் பழுக்கலை. நிறைய ஆனால் காய் இருக்குது. எப்படியும் இது பழுக்க வந்து இன்னும் 1 மந்த் ஆகும். 1 மந்த் ஆகும் கண்டிப்பாக. அப்புறம் தான் இதெல்லாம் பழுக்கும். சரி, ஓகே, நம்ம வீட்டுக்கு போவோம். தம்பியை தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன் அம்மாக்கிட்ட, அழுவான். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த பூந்தொடப்பம் வீடு பெருக்குவாங்கல்ல, அந்த தொடப்பங்க. இதெல்லாம் நிறையா இருக்கும் இங்கே, அந்த தொடப்பம் தான் இது. இதோ இது எல்லாமே வந்து தொடப்பம் தான், வீடு பெருக்கிற தொடப்பம், பூந்தொடப்பம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தொடப்பம் தான் இது எல்லாமே. எல்லா சந்தோஷத்துலேயும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வீடு கட்டியாச்சு, புது வீட்டுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சாலும் இதை பார்க்க, இந்த வீட்டில் வந்து வாழறதுக்கு அவன் இல்லையேன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. அவன் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அவன் கால் தரையிலே நிற்காது, காலில் சக்கரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எத்தனை தடவை நடந்திருப்பான் இங்கே அவன். சின்ன வயசுலேருந்தே சொந்த வீடு இல்லையேன்னு ரொம்ப ஆசைப்பட்டது அவன் தான் அதிகமாக. ஆனால் அவனால் தான் அந்த வீடே வந்து கட்டுற ஒரு சுச்சுவேஷன் உருவாகும்னு நினச்சி பார்க்கல. குட்டி பையன் அழறானா என்னன்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். தர்பூசணி பழுத்ததும் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்க, பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நல்லா பழுத்துடுச்சிங்க, உடைக்கும் போதே நல்லா பழுத்து மேலே வந்துடுச்சு பழம். சூப்பராக இருக்குல்ல. இது வந்து அப்படியே லிப்ஸ்டிக் மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும். அழகாக இருக்கா? சரி, இப்போ வந்து இதை கவினுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க கண்டிப்பாக. கவினம்மா, இந்தா பழம், இந்தா சப்பாத்தி பழம். என்ன சேட்டு? வா கவின், இந்த பார் பழம், பார் பழுத்துடுச்சு. வேணாவா? ஏன்?